கண்ணு கட்டின தூரத்துக்கு யாரையும் காணோம். என்னப்பா வெயிட் பண்ணுங்க வந்துடுறாரு. நடு ரோட்டில் நிற்கிறான், ஆளையே காணோம். சொன்ன நேரத்துக்கும் வர மாட்டேங்கிறான். இந்த ஆளை நம்பி நம்ம கதையை முடிக்கிற அளவுக்கு வேலை கொடுத்துருக்கோம். என்னத்தை செய்ய போகிறான்னு தெரியலையே. ஏய் கதிரே, நான் ஏற்கனவே சொன்னதானப்பா, இந்த விஷயத்தில் நம்ம யாராவது ஒருத்தரை நம்பித்தான் ஆகணும். நம்மளே நேரடியாக இறங்க முடியாதுடா. இறங்கினா மாட்டிக்கிறவங்க கதிரே. அப்புறம் எளிய பிடிக்க போய் புளிகிட்ட மாட்டின கதையாயிருப்பா. ஆமாண்ணே, அந்த ஆளை பார்த்தாலே சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்கான். பேச்சில் இருக்கிற வேகம் செயலில் இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குண்ணே. ஜீவானந்தம் சாகிறதுக்குள்ளே இந்த ஆள் செத்துருவானோன்னு பயமாக இருக்கு. இருக்குதுரு, எதையாவது பேசாத நீ வாட்டில். பொறுமையா இரு. இதா அவர் மாதிரி தான் இருக்கு. இந்த வந்துட்டார்ல, இதா வராரு வரு. வாங்க சார். என்ன சார், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். பரவாயில்ல சார், காரியம் ஆகணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணால் தப்பு இல்லை. என்ன நடந்து வரையே? காரில் தான் வந்தேன், ஓரமாக அப்படின்னு பண்ணிட்டு வரேன். எந்த பையிலும் ஃபாலோ பண்ணி நம்பரை நோட் பண்ணக்கூடாதுல்ல. அது சரி, நீங்கள் தான் தெளிவான ஆளாச்சே, எல்லாத்தையும் பார்த்து தானே செய்வியே. இனிமேல் நம்ம எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பையில ரவுண்டு கட்டியாச்சு. இது ரவுண்டு கட்டியாச்சா? அப்படின்னா பிடிச்சிங்களா? ஆளை பிடிக்கலப்பா, ஒரு படி முன்னாடி அவனை பிடிக்கிறதுக்கு போயாச்சுங்கிறேன். அந்த பயலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அட போங்க சார், இதைத்தானே 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்கியே. உருப்படியாக எதுவுமே கிடைக்கலையா? என்ன சார் இவர் ரொம்ப அவசரப்படுறாரு? படபடன்னு பேசுனா வேலைக்கு ஆகாதுப்பா, பொறுமை வேணும். நின்று நிதானமாக அடித்தாதான் சிந்தாமல் சிதறாமல் அடிக்க முடியும். இவ்வளோ நாளாக நாம் வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டேன். என்ன பாயிண்ட்டு? எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிட்டேன். அதான் என்ன பாயிண்ட்டு சார்? அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க சார், அது என்னன்னு விஷயத்த சொல்லுங்க. அதான் சார், அவன் எங்கெங்கே சுற்றினாலும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் போகிறான். எந்த இடம்? கொடைக்கானல், அதை சார்ந்த ஒரு கிராமம். அதான் அவன் சொந்த ஊரா? சொந்த ஊரோ சொந்தமாக்கிட்ட ஊரோ அது எனக்கு தெரியாது. அவன் சாக போகிற ஊர் அதுதான், அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். நம்ம டீமை அங்கே அனுப்பியாச்சு. நம்ம பசங்கள்லாம் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் கதிரும் போக வேண்டியது தான் பாக்கி. நாளை கழித்து நல்ல செய்தி வரும். அது சரி, அவங்க கண்டிப்பாக வருவானா? வருவான்ப்பா, வரப்போய் தானே சொல்கிறேன், வந்து தானே ஆகணும். அப்படி ஒரு சம்பந்தம் அந்த ஊருக்கும் அவனுக்கும் இருக்கு. சீக்கிரமாக வருவான். சரி சார். கதிரு, நீ சார் கூட கிளம்பு, போய் கச்சிதமாக வேலையை முடிங்க. அடுத்த தடவை அந்த ஜீவானந்தம் பேர் என் காதில் விழுகும்போது அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. சரிண்ணே, நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி. அங்கே போய் அந்த தாடிக்காரனுக்கு சமாதி கட்டிட்டு தான் நான் வருவேன். சரி குணா, நாங்கள் அப்படி கிளம்புறோம். சரி சார். கதிர் போமா, நல்ல செய்தியோடு வரேன்ப்பா. சரி சார். சார் கவனமாக செய்யணும் சார். ஒரே அடி தான், சோழி முடிஞ்சிடணும். அது முடிஞ்சிரும்ப்பா, பார்த்து செய்யுங்க. கவலைப்படாத. சரி. வாப்பா. பேக் எடுத்துக்கப்பா. மெதுவாக போங்க சார். தம்பி பேக் எடுத்துகிட்டு வரேன். சரிண்ணே, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நான் கிளம்புறேன். கதிரே, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கவனமாக இருக்கணும்ப்பா. அவரை முன்னாடி விட்டு நீ பின்னாடியே தான் நிற்கணும். உன் பேரோ முகமோ வெளியே வந்துடக்கூடாதா? உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயாவது மாட்டிக்கிறாத. சரியா? சரிண்ணா. சரி, பார்த்து போயிட்டு வா. சரிண்ணா. சரி, நீங்கள் பத்திரமா பார்த்து போங்க. போ. வரேண்ணே. போயிட்டு வா. செல்வராஜ் சார், நாளைக்கு கௌதம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவார். அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. நான் கூப்பிட்றேன் சார் ஒரு 3 நாளைக்கு அப்புறம். ஓகே. கௌதம், நாளைக்கு செல்வராஜ் ஆஃபீஸ் போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தருவார். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? சரிங்க தோழர், நான் பேசிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்.
கால் பண்ண வேணாம், நான் போகிற இடத்துல சிக்னல் ரீச் ஆகுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் வாங்கி வைங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே. வெளியூரா? எங்க போறீங்க? சொல்ல முடிஞ்சாதான் நான் நேரம் சொல்லியிருப்பேனே. நான் நம்ம அமைப்பு சார்பாவோ இல்லை வேறு வேலையாவோ நான் போகல. அது எனக்கான ஒரு பயணம், அதனால தான் இப்போ நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். தனியா போறது அவ்வளோ சேஃப்டியா இருக்காது தோழர். தனியாக போகாமல் எப்பவும் சுற்றி 4 பேரை வச்சுக்கிட்டு நடுவில் உட்காந்துருக்கிறது ஒரு போராளியோட தன்மை கிடையாது. தேவைப்பட்டால் தனியாகவும் போகணும். புரியுதா? சரி, அப்போ ஓகே. நீங்கள் எல்லாம் இங்கே உள்ள வேலையை பாருங்கள். எதுனாலும் நான் ஒரு 3 days கழிச்சு வந்துடுவேன். அப்போ நம்ம பேசிக்கலாம். பரவா? ஓகே, சரிங்க தோழர். வரேன். சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியல. இல்ல, தோழர் எப்பவுமே 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 5-6 நாள் காணாம போயிடுவாரு. கேட்டாலும் பதில் இருக்காது. அவருக்கு இன்னொரு அற்புதமான முகம் இருக்கு, இன்னொரு உலகமும் இருக்கு. அதுல இந்த போராட்டம், துப்பாக்கி சத்தம் எதுவுமே இல்லைன்னு மட்டும் புரியுது. நேத்து தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சரி, போலாம். ம். யாருமா? ஜீவானந்தனை பார்க்கணும். யாரு? யோ இரியா, யாரை பார்க்கணும்? ஜீவானந்தனை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? அப்படி இல்லை, இங்கே யாரும் இல்லை, கிளம்பு. இல்ல சார், நான் அவரை பார்க்கணும் சார். அம்மா, பொண்ணா இருக்கேன்னு பார்க்குறேன், கிளம்பு. இல்ல சார், அவர் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதா சொல்றாங்க. தயவு செஞ்சு அவர் இருக்கிற இடத்த சொல்லுங்க. நானும் அவர்கிட்ட உதவி கேட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா? இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்கே எல்லாம் வரக்கூடாது நீ. அதுவும் இல்லாமல் நீ ஒரு பொம்பளை பிள்ளை, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வந்திருக்க. கிளம்பு இங்கேருந்து. இல்லைங்க, நான் போக முடியாது. அவரை பத்தின தகவல் தெரியாம இங்கிருந்து நிச்சயமா போக மாட்டேன். அதெல்லாம் ஒரு தகவலும் கிடைக்காதம்மா. உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னா முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கேனா எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். நிச்சயமா ஜீவானந்தனை சந்திக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி. இவன் இங்கே எவ்வளோ நேரம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். இந்த ஏரியாவை பற்றி அவளுக்கு சரியாக தெரியல. பாப்பா,
சொத்து பூரா சேதாரம் இல்லாமல் நம்ம கைக்கு வரணுமா? ஊர் பேர் தெரியாத எவனோ ஒரு களவாணி போய் கைக்கு அது போயிடக்கூடாது. ஒரு மனுஷனை கூட நிமிர்ந்து பார்க்க தயங்குற ஈஸ்வரி. சோரூரமாக இன்னும் ஒரு பையன் அங்கே கம்யூனிச சித்தாந்தங்கள் எழுதிட்டு இருப்பான். அவனை அப்போ ஒரு 2 செகண்ட் நிமிர்ந்து பார்ப்பீங்க. அதுக்குள்ளே ஒரு காதல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. காலம் நகர்த்திட்டாலும் அந்த பையனில் வாழ்ந்துட்டு தானே இருப்பான். அவன் பேர் ஜீவானந்தன். ஐயா அக்கா வந்துட்டாங்க. அக்கா என்ன வந்துட்டு நின்ன மேனிக்கு நிக்கிறீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை நந்தினி. ஆ ஆமா, யாருக்கு சாப்பாடு? அது சக்திக்கு தான். அம்மா வாத்திருக்கா அவனுக்கு. சக்திக்கா? ரொம்ப முடியல, காய்ச்சல் வேற பயங்கரமா அடிக்குது, கண்ணே துறக்க முடியல. என்ன ரேணுகா சொல்ற? ஆமா, ஜனனி எங்க? அது இந்த ஜீவானந்தம் இருக்கான்ல, அவன் இருக்கிற இடம் ஏதோ 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கான். ட்ரேஸ் பண்ண வழி கிடைச்சிருக்கான். யாரோ ஃபோன் பண்ணாங்கன்னு இவன் ஜனனி கிட்ட சொல்லி ஜனனியை கிளப்பி விட்டான். அதை பார்க்கறதுக்காக போயிருக்குது. ஜீவானந்தத்தை பார்க்க போயிருக்காளா? போ வேணான்னு தான் சொன்னோம், எங்க கேக்குது. என்னால எதுவும் தடவிட வேண்டாம், நீ போயிட்டு வான்னு சக்தி அனுப்புனா இவளும் கிளம்பி போயிட்டா. ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். சக்தியை பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா இருங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? போவோம் நம்மளும். அக்கா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். வேண்டாம் நந்தினி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நானே பார்த்துக்கிறேன். பாவம். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இப்பதான் வந்தீங்க. பேசாம இரு ரேணுகா, பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க, என்கிட்ட தாங்க. நானே பார்த்துக்கிறேன். என்ன சமைக்கும் போது தாளிக்காம சமைக்கணும், அவ்வளவுதானே. நான் பார்த்துக்கிறேன். குடு. பக்கத்துல இருந்து வேப்பிலை தடவி விடணும். வேப்பிலை எல்லாம் கட்டிட்டாங்கல்ல? அதெல்லாம் கட்டியாச்சு. வீட்டை கழுவி விட்டோம், படுக்க வச்சிட்டோம். பாவம் சக்தி மயக்கமா இருக்கானா? ரொம்ப வீரியமா இருக்கு, காய்ச்சல் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க மட்டும் அங்கிட்ட எப்படி ஒத்தையில பாப்பீங்க? நான் பாத்துக்கிறேன் ரேணுகா, இந்த பைய எடுத்துட்டு போ. நான் எடுத்துக்க போயிடுவேன். நான் பிடிக்கவா? பிள்ளைங்களை பாத்துக்கோ. என்ன தர்ஷினிக்கு சொல்லிரு. சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். ஏதோ வேணும்னா அழைங்க, கூப்பிடுறேன். சக்தி, 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 சக்தி. அண்ணி, என்னப்பா எப்படி இருக்கு? வா சாப்பிடலாம், வா எடுத்துட்டு வந்திருக்கேன். மெதுவா எழுந்திரிச்சு உட்காரு. பாத்து சரியாயிரும். என்ன இந்தா. சாப்பிடு சக்தி, இந்தா சரியாயிரும். சாப்பிடு. நீங்க எப்போ வந்தீங்க அண்ணி? நான் இப்பதான் வந்தேன். அப்பா நல்லா இருக்காரா? அப்பா நல்லா இருக்காரு. ரேணுகாவும் நந்தினியும் உனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்த உடனே அவங்கள அமுச்சு விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன்னு. பிள்ளைங்களை பாத்துக்கிற சொல்லிட்டேன். அது பிள்ளைங்களாம் இருக்கு, அதான் வேணான்னு நான் போ சொல்லிட்டேன். நான் உன்னை பாத்துக்கிறேன் சக்தி, நான் வந்துட்டேன்ல, நீ சாப்பிடு. என் பொண்டாட்டி மேல எவன் கைய வச்சாலும் சரி, அவனை நானே இறங்கி வெட்டி போட்டுருவேன். சக்தி, இனிமே இவளுக்கு எனக்கு எந்த பேச்சும் இல்லப்பா. நீ யார் பேச்ச கேட்க போற? என் பேச்ச கேட்டு கையில் போட போறியா, இல்ல இவன் பேச்ச கேட்டு பாலா போக போறியா? முடிவு பண்ணிக்க. வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மனசில் வச்சு முழு நம்பிக்கையோட தைரியத்தோடு சொல்கிறேன், உனக்காக நான் இருக்கேன் ஜனனி.
நான் கிளம்ப சொன்னதும் எங்க போறோம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம உடனே கிளம்பி வந்துட்ட. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அது ஒன்றில் தானே நம்ம இணைஞ்சு நிற்கிறோம். நான் குணசேகரோட தம்பி. இவங்க ஏன் வைஃப். ஆனா இதை செய்யறதுக்கு முடிவு பண்ணி இறங்கிட்டேன். எனக்கு துணையா நான் இருப்பேன் ஜனனி, எப்பவுமே நான் இருப்பேன். சொல்லு ஜனனி. சக்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு? போன விஷயம் என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சக்தி, உன் ஃப்ரெண்டு சொன்ன ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஆனா இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சக்தி. அப்படியா? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு? போன விஷயம் என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சக்தி, உன் ஃப்ரெண்டு சொன்ன ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஆனா இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சக்தி. அப்படியா? ஏய், என்ன சக்தி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு எதுக்கு இப்போ ஃபோன் எல்லாம் பேசுற? அண்ணி, ஜனனி லைன்ல இருக்கா? என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். இந்தா ஜனனி, இந்த ஜூஸை குடி. அக்கா, நீங்க வந்துட்டீங்களா? சக்திக்கு எப்படி இருக்கு? நான் பாத்துக்கிறேன் ஜனனி சக்திய. முதல்ல நீ சொல்லு, நீ எங்க இருக்க? ஏதோ தனியா கிளம்பி போயிருக்கேன்னு சொன்னாங்க. நீ ஏன் தனியா போன? உடனே வந்துரு. இல்லக்கா, அந்த ஜீவானந்தனை சும்மா விட போறதில்ல. அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை எங்க ஆஃப் பண்ணணுமோ அங்க ஆஃப் பண்ணணும்க்கா. ஜனனி, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாமா? நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பி வரியா? என்னன்னாலும் நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்வோம் ஜனனி. என்ன செய்யணுமோ அதை செய்வோம். நீ கிளம்பி வாமா ப்ளீஸ். இல்லக்கா, முடியாது. எடுத்த வேலையை முடிக்காம நான் இந்த தடவை வீட்டுக்கு திரும்ப வரதா இல்ல. அக்கா, நீங்க சக்தியை மட்டும் பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ எங்க இருக்க? எங்க தங்க போற நீ? ஏதோ கிராமம்னு சொன்ன ரேணுகா, அங்கெல்லாம் சேஃபா இருக்கா? இல்லக்கா, இங்க பக்கத்துல லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்கு. நான் அங்க போய் தங்கிக்கிறேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அப்பப்போ ஃபோன் பண்றேன். அக்கா, சக்தியை பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் ஜனனி, நீ கவலைப்படாத. சேஃபா இரு. என்ன ஏதாச்சும் விஷயம்னா ஃபோன் பண்ணு, சரியா? சரிக்கா. என்ன ஜன்னி? ஒன்றும் இல்லை சக்தி, நீ ஜூஸை குடி. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஜனனி அங்கே சேஃபாக தான் இருக்காளாம்.